ராதிகா கன்சீவாக இருக்கிறது தெரிஞ்சு என்னதான் அவங்க கன்சீவாக இருந்தாலும் ஸோ நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு வந்துட்டு கலைக்க சொல்கிற உரிமை வந்துட்டு கிடையாதுன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தருவீங்க. இனி வர எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெளியனோட பொண்ணுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாழினின்னு சொல்லி பேர் வச்சிடுறாங்க. பேர் வைக்கிறதுல வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துட்டு வருது. ஜோசப் வந்து நாங்கள் சொல்கிற பேர் தான் வந்துட்டு வைக்கணும், கல்யாணமாக வந்துட்டு உங்கள் முறைப்படி தான் வந்து நடந்தது, ஸோ இப்படி நடக்கிறது வந்துட்டு தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிவை வந்து பழனிசாமி வந்து சமாதானப்படுத்தி வச்சிடுறாங்க. கடைசியாக யாழினின்னு சொல்லி பேர் வச்சதுமே வந்துட்டு அவங்க சமாதானமாகி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ராதிகா வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே விழுகிறாப்பில் வந்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோபி வந்துட்டு பேபிக்கு எதோ ஆயிரா போகுது பார்த்துப்போ அப்படின்னு சொன்னது வந்துட்டு பயங்கர ஷாக்காகிடுறாங்க எல்லாருமே. என் பேபி வந்து இப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவளுக்கு வந்துட்டு பேபியெல்லாம் பறக்க போகலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு கன்வே பண்ணிடுறாரு. எல்லாருமே வந்துட்டு பயங்கர ஷாக்கில் இருக்காங்க, என்ன இப்படி சொல்கிறாருன்னு. பாக்கியாவுக்கு வந்து தெரிஞ்சது. அவங்களும் வந்துட்டு மூஞ்சில் காரி துப்புற மாதிரி அப்படியே ஒரு லுக்கு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி பட்ட தனியாக வந்துட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பாஸ் பண்ணி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ தெரிஞ்சுக்கவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.